வணக்கம். 2027 2028 ஆகிய வருடங்களில் தரமைந்து புலமைப்பரிசில் பரீட்சை செய்ய உள்ள மாணவர்களுக்கான சித்திரப்பட சிந்தனை விருத்தி காணொளிகளாக பதிவேற்றம் செய்து வருகின்றேன். அந்த வகையில் இந்த காணொளி தகவல்களை ஒழுங்கமைக்கும் ஆற்றல். ஒரு நிகழ்வின் தகவல்களை எது முதல்ல வரும், எது அடுத்து வரும், எது அடுத்து, எது இறுதி என்று அந்த தகவல் ஒழுங்குக்கேற்ப ஒழுங்குபடுத்தல், தகவல்களை ஒழுங்கமைக்கும் ஆற்றல் எனும் தலைப்புக்கிணங்க இங்கே 3 நிகழ்வுகள் தரப்பட்டு அதில் சரியான சந்தர்ப்ப ஒழுங்கு எது என்று கேட்கப்படுகின்றது. அதில் முதலாவது பாடம் படித்தல், வெளிப்படுத்தல், புத்தகம் எடுத்தல், கிரகித்தல் என்பது தவறான தகவல் ஒழுங்கமைப்பு. ஏனென்றால் ஒரு பிள்ளை தன்னுடைய திறமையை வெளிப்படுத்துவதற்கு புத்தகத்தை எடுத்து அதை படித்து அதை கிரகித்து வெளிப்படுத்தலாம். அதாவது மேடையில் பேசுவதாக இருந்தால் என்ன, பரீட்சை செய்வதாக இருந்தால் என்ன, அதை வெளிப்படுத்துதல் என்று கூறப்படும். அப்போ இந்த தகவல் ஒழுங்கமைப்பு முதலாவது தகவல் ஒழுங்கமைப்பு தவறு. அடுத்த இரண்டாவதை பார்ப்போம். பாடசாலைக்குள் செல்லுதல், வகுப்பினுள் நுழைதல், ஆசனத்தில் அமர்த்தல், பாடம் படித்தல் பொருத்தமாக இருக்கின்றது. முதல் தகவல் பாடசாலைக்கு போகிறார் பிள்ளை. இரண்டாவது தகவல் அவர் தன்னுடைய வகுப்பறைக்கு நுழைகிறார். நுழைந்து அவருக்கென உரிய ஆசனத்திலே அமர்றார், பாடத்தை படிக்கின்றார். அது தகவல் ஒழுங்கமைப்பு மிகச்சரியாக இருக்கின்றது. மூன்றாவது போத்தலை எடுத்தல், மூடிய மூடுதல், நீரை குடித்தல், மூடியை திறத்தல் தவறு. ஒரு தண்ணி குடிக்கணுமாக இருந்தால் முதல்ல போத்தலை எடுக்க வேணும், அடுத்து மூடியை திறக்க வேணும், பிறகு நீரை குடிக்க வேணும், பிறகு போத்தலை மூட வேணும். ஆனால் இங்கே மாறி இருக்கின்றது. ஆகவே இங்கே தகவல் ஒழுங்கமைப்பு ஒரு நிகழ்வின் சரியான சந்தர்ப்ப ஒழுங்கு இரண்டாவது பொருத்தமானது என்பதை சிறுவர்களுக்கு, குழந்தைகளுக்கு, மாணவர்களுக்கு, பிள்ளைகளுக்கு ஊட்டும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். தொடர்ச்சியாக இவ்வகையான காணொளிகள் பிள்ளைகளின் சிந்தனையை, உள்ளார்ந்த ஆற்றலை வெளிப்படுத்துவதற்காக பதிவேற்றம் செய்கின்றேன். நன்று.